அனைவருக்கும் வணக்கங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்துட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் என்ன சிறப்பு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அதாவது பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடியதனால உலகமே இருண்டு போச்சுங்க. அப்போ சிவன் கோபம் அடைஞ்சு நீ போய் பூலோகத்துக்கு போய் நீ தவம் இருன்னு அனுப்பிச்சிட்டாரு. அவங்க இங்க இந்த கோயில்ல பாத்துட்டீங்கன்னா ஒற்றை மரத்தடியில மாமரத்தடியில உட்கார்ந்து மணலை லிங்கமா வடிவமைத்து வழிபட்ட ஸ்தலம் தான் இந்த ஏகாம்பரநாதர் கோயில். இந்த கோயில் மணலை லிங்கமா வடிவமைத்து கும்பிட்டதுனால இந்த கோயில் பாத்துட்டீங்கன்னா நில தத்துவத்தின் அடிப்படையில இந்த கோயில் இருக்குங்க. இப்ப நில ராசிகள் பாத்துட்டீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிகள் வழிபட்டால் அவங்களுக்கு உண்டான நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள், இப்ப நிலம் சம்பந்தமான பிரச்சனை வழக்கு இருக்கு, இல்ல வாங்க முடியாம இருக்கு, விற்க முடியாம இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணலாம். இந்த கோயிலோட விருட்சம் பாத்துட்டீங்கன்னா மாமரம். அதாவது ஐயாவுக்கும் சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் கருவறையிலே பின்னாடியே மாமரம் இருக்கிறதா ஐதீகம். அதே மாதிரி நமக்கு இந்த கோயிலோட நுழைவாயில பாத்துட்டீங்கன்னா ராஜ கோபுர விநாயகர் இருக்கிறார். உங்களுக்கு உண்டான நீங்க உள்ள வரும்போதே ஐயாவை நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வலதுபுறம் பாத்துட்டீங்கன்னா ராஜ கோபுர ஆறுமுகர் இருக்கிறார். ஆறுமுகத்துடன் முருகர் காட்சியளிக்கிறார். அப்ப முருகர்னா என்ன? செவ்வாய். அப்ப செவ்வாய்னா என்ன? நிலம். ஓகேங்களா? உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு, நிலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, இல்ல வழக்கு இருக்கு, என்னன்னாலும் முருகர் அங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வுகள் நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி இங்க உள்ள சிவபெருமானையும் தாயாரையும் வழிபட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எல்லா செல்வ வளமும் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஒரு தீர்வு நிச்சயமா கிடைக்கும். எனக்கு இன்னைக்கு ஒரு பிரபஞ்சம் ஒரு வழி கிடைச்சிருக்கு. நான் இன்னைக்கு வழிபாடு பண்ணியிருக்கேன். நீங்களும் போய் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையிலையும் நிலம் சம்பந்தமான தீர்வுகள், நிலம் சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.